நீங்கள் எத்தனையோ தியாகம் செஞ்ச ராஜாக்களை பார்த்துருப்பீங்க. ஆனால் வெறும் ஒரு சடமுடிக்காக தன் உயிரையே தியாகம் செஞ்ச ஒரு சோழ மன்னனை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படலைன்னா இந்த வீடியோவை பாருங்கள். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஒரு மாபெரும் மன்னனோட கதை. சோழ நாட்டு தலைநகரம் உறையூர். அங்கே புகசோழர்னு ஒரு ராஜா இருந்தார். ஆனால் அவர் வெறும் ராஜா மட்டும் கிடையாது, தீவிரமான சிவனடியார். அரண்மனைக்கு வர அடியார்களோட காலை கழுவி பாத பூஜை பண்ணி அவங்களுக்கு மனசார உணவு அளிக்கிறது தான் அவரோட டெய்லி ரொட்டீன் வேலையே. சிவபெருமான் மேலே அவருக்கு வச்சிருந்தது வெறும் பக்தி இல்லை, அது ஒரு பேரன்பு கூட சொல்லலாம். ஆனால் அமைதியாக இருந்த அந்த நாட்டில் ஒரு சின்ன பிரச்சனை. கருவூர்னு ஒன்று ஊரில் சிற்றரசன் ஆதிக்கன் என்பவர் இருந்தார். சோழருக்கு கீழ்ப்படியாமல் கப்பம் கட்ட மறுக்கிறாரு. சொல்லி பார்த்தாரு, மன்னர் கேட்கல. அப்புறம் என்ன, போர் முரசு அதிருது. யானைப்படை குதிரை படைன்னு மொத்த சோழ சைன்யமும் கருவூர் கோட்டையை முற்றுகையிடுது. போர் பயங்கரமா நடக்குது. ஒரு கட்டத்துல கோட்டை சுக்குநூறா உடையுது. சோழரோட வீரத்தை பார்த்து பயந்து போன அதிகன் உயிரை காப்பாத்திக்க காட்டுக்குள்ள ஓடி ஒளிஞ்சுக்கிட்டான். யுத்தம் முடிஞ்சதும் போர்ல வெட்டுப்பட்ட பகைவர்களோட தலைகளை எல்லாம் வீரர்கள் ஒரு இடத்துல குமிச்சு வச்சிருக்காங்க. வெற்றி களிப்போட நம்ம மன்னர் அந்த தலைகளை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வராரு. அப்போதான் ஒரு தட்டில் இருந்த தலையை பார்த்ததும் மன்னர் அப்படியே ஷாக்காகி நிற்கிறாரு. அந்த தலையில சடைமுடி இருக்கு. ஐயோ, நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு மன்னர் அலறாரு. அந்த தலையில சிவனடியாருடையது தான் தெரிஞ்சதும் அவரோட இதயம் சுக்குநூறா உடையுது. சிவன் மேல பக்தி கொண்ட ஒருத்தரோட உயிரை என் படைகள் எடுத்துச்சே, இந்த பாவத்துக்கு நான் எப்படி பரிகாரம் தேடுவேன் அப்படின்னு மன்னர் கதறாரு. அடியார கொன்ன இந்த மண்ணில் எனக்கு உயிர் வாழ தகுதியே இல்லைன்னு ஒரு விபரீத முடிவு எடுக்கிறாரு. உடனே தன் மகனை கூப்பிடுறாரு. மகுடம் சூட்டி, இனி நாட்டை நீயே பார்த்துக்கோ, சிவன் தொண்டை தொடரணும்னு ஆசி வழங்குறாரு. மன்னர் இப்போ திருநீரை பூசி மனசுல ஈசனை மட்டும் நினைச்சுக்கிட்டு ஒரு பெரிய தீயை வளர்க்க சொல்றாரு. அந்த சிவனடியாரோட தலைய தட்டுல ஏந்தி அந்த நெருப்பை சுத்தி வராரு. அக்னி பகவான் முன்னாடி ஒரு வினாடி கூட தயங்காம அந்த எரியிற நெருப்புக்குள்ள இறங்குறாரு. அவரோட குற்ற உணர்வும் பக்தியும் அந்த தீயை விட அதிகமா இருந்துச்சு. அப்பதான் ஒரு அதிசயம் நடந்தது. சுட்டெரிக்கிற நெருப்பு திடீர்னு ஒரு குளிர்ச்சியான பூந்தோட்டம் மாதிரி மாறுது. வானத்திலிருந்து பூக்கள் மழையா பொழியுது. இதோ சாட்சாத் அந்த சிவபெருமானே ரிஷப வாகனத்துல வந்து காட்சி தராரு. ஒரு சன்முடிக்காக தன் உயிரியை கொடுக்க துணிஞ்ச புகழ்ச்சோழ நாயனாரோட பக்தியை பார்த்து உலகம் வியந்து நிற்குது. ஏன்னா அன்பே சிவம், பக்தியே உயர்வு. சிவபெருமானவருக்கு முக்தி கொடுக்கிறாரு.